காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1541வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். வழி 2 அது ஆன கலியது பார்மிசை உறுதல் சுய அறியாவாளன் தன் சொல் வைமுன் நின்று அழிவு அறிவார் நெறிநாட கில்லாரே. இந்த கடைசி வரியில இருந்து வந்தோம்னு வச்சுங்களா, கடைசி வரிக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் அழிந்து திருப்பி பிறந்து உலக இன்பங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஞான வழி தேடி மோட்சத்தை அடைய மாட்டார்கள் அப்படின்றாருங்க. 3வது வரிக்கு வந்தோம்னா, ஞானகுருவினுடைய உபதேசம் பெற்று மனதில் நிறுத்தி அந்த வழியில் சென்றால் பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது 3வது வரிக்கான விளக்கமா உணர்றேன். 2வது வரி பார்த்தோம்னா, இந்த வாழ்கின்ற வாழ்க்கை பழி அல்லது சாபம்ன்றாருங்க. மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறந்து சம்சார வாழ்க்கையில சுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுல இருந்து மீளணும்னா இந்த கர்மா அல்லது விதை அல்லது வித்து எப்படி வேணாலும் சொல்லலாம். நற்கதி அப்படின்னா மோட்சம் வீடு வேறு, தீரகதி அப்படின்னா திருப்பி பிறத்தல். இப்படியாக இந்த உலக வாழ்க்கையில் அந்த விதையானது முளைக்கணும். அப்ப கர்மாப்படி அது நடைபெறுகின்றது. அதிலிருந்து விடுபட்டு வெளியில வர்றது எப்படி அப்படின்னா, ஒரு ஞான குருவை வழிகாட்டுதலை நாம் தேடி பின்பற்றும் போது அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு இதுல சொல்றதா உணர்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமலர் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 1541வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விடுக்கின்றது. வழி 2க்கும் வித்ததுமான வழியது பார்மிசை வாழ்தல் கூறுதல் சுரியறிவாளன் தன் சொல்வழி முன்னின்று அழிவரை பார்நெறி நாடவில்லாரே. வழி 2க்கும் ஓர் வித்து அது ஆன கலியது பார்மிசை வாழ்தல் உறுதல் சுழி அறிவாளன் தன் சொல் வழி முன் நின்று அழிவறிவார் நெறி நாட இல்லாரே. இதன் விளக்கமாக சரவணனைய தளத்திலிருந்து, இறைவனை அடையும் முக்திக்கு வழி என்று யோக மார்க்கமும் ஞான மார்க்கமும் அறிந்து செல்பவர்களுக்கும், இறைவனை அடைவதற்கான வழி எது என்று அறியாமலேயே பக்தி மார்க்கத்திலும் தர்ம மார்க்கத்திலும் செல்பவர்கள் ஆகிய 2 வழியில் செல்பவர்களுக்கும் ஒரே மூல விதையாக அவர்களுக்குள் இருப்பதாகிய சுழுமுனை நாடியினும் நடுநாடியின் மூலம் குண்டலினி சக்தியை ஏற்றிச் சென்று இந்த உலகத்தின் மேல் வாழ்வதும் கர்மங்களை அனுபவிப்பதும் ஆகிய 2லிருந்தும் விடுதலை பெறுவதற்கு சுழுமுனை நாடியின் உச்சித்துளை வீற்றிருக்கும் அனைத்தும் அறிந்தவனாகிய இறைவனே குருவாக இருந்து சொல்லி அருளுகின்ற வழியை முயற்சி செய்து விட்டுவிடாமல் கடைபிடித்து அதன் மூலம் கர்மங்கள் அனைத்தும் அழிந்து போவதை அறிந்து கொண்டவர்களின் வழிமுறையை தேடி அடைவதற்கு முயற்சி செய்யாமலேயே ஆசைகளின் வழியை சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேவாரம் டாக்டர்ஜில இதற்கு பிறப்பு வீடு எனும் 2 வழிகளுக்கும் வித்தாய் உள்ளது நில உலகில் வாழ்தலாகிய ஒரே வழியா. அதனால் இவ்வுலகில் வாழ்பவர் யாவராலும் அடையப்படுவது பிறவிச் சூழலின் நிலையை அறிந்து அதனை அகற்ற வல்ல ஆசிரியனது உபதேசமாகிய வழியே. ஆயினும் அத்தகைய ஆசிரியன் உளநாதலை கண்டு வைத்தும் தாம் கெடும் நெறியை அறிந்து அந்நெறியிலேயே செல்வோர் அவ்வாசிரியன் அறிவுறுத்தும் நெறியை பெற விரும்புதல் இலர். இதன் குறிப்புரையாக, உறுதல் என்றது அதன் செயப்படுபொருள் மேல் நின்ற ஆகுபெயர். சுழி என்பதற்கு தலைப்பொறி என உரைப்பினும் ஆம். சொல்லாகிய வழி என்க முன்னின்றும் எனும் சிறப்புமை தொகுத்தலாயிற்று. அந்நெறி என சுட்டு வருவித்து உரைக்க. இதனால் புறசமயிகள் நல்லாசிரியரை அடுத்து நன்னெறியை உணர அறியாமை கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அழகேசனையா
சொன்ன மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு குருவோட தேவை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற வலியுறுத்துற மாதிரிதான் எனக்கும் படுது. வரவங்க இதுக்கான விளக்கத்தை சொல்லலாம். கௌரி அம்மா வணக்கம் அம்மா, வாருங்க. நன்றி ஐயா, மிக அருமை. நீங்க சொன்னதுதான் ஐயா சொன்னதான் எனக்கும் அதில் குருவோட முக்கியத்துவம், நம்ம எந்த வழியில போகணும் அதே அதே புரிதல் தான் எனக்கும் இருக்குங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1541. வழி இரண்டுக்கும் ஓர் வித்து அதுவான, பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல், சுழி அறிவாளன் சொல் வழி முன் நின்று, அழிவு அறிவார் நெறி நாடனில்லாரே. Translation: The ways are two, the seed is one. Criminal is to live worldly, abiding by the word of the wise who knows the world. They will never seek the path of death. அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னோட புத்தகத்துல. இதுல வந்து இந்த வழி இரண்டுக்கும் ஓர் வித்து அதுவான, இரண்டு வழி இருக்குது, அதுக்கு ஒரே வித்து தான். அது ஒரே வித்தாக நம்ம இருக்கிறது நம்ம ஆன்மா தான். அது எந்த வழியிலையும் நம்ம ஆன்மாவை கொண்டு போகலாம். ஆன்மீகத்திலையும் கொண்டு போகலாம், உலகியல்லையும் கொண்டு போகலாம், நல்லது கெட்டதுங்கிற மாதிரி. அது இந்த பிறப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த பிறப்பை வந்து நம்ம எப்படியும் கொண்டு போகலாம். ரெண்டு வழியுமே இருக்கு, எந்த வழியிலையும் நம்ம கொண்டு போகலாம். அந்த பிறப்புன்றது நம்ம ஆன்மாக்கான பிறப்பு தான். பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல். அது வந்து ஆனால் அது வந்து வினை. பழிங்கிறது வந்து வினை, வந்து வினை, மாயை, குற்றம், இந்த இது. அது பார்மிசை. பார்மிசைனா இந்த பூமியில வாழ்தல் உறுதல்னா இங்கேயே அதிலே தங்கி இருத்தல், அந்த உலகியல்லே தங்கி இருத்தல். இந்த உலகியல்லே தங்கி இருத்தல்னால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அது குற்றமும் மாயையும் வினைகளும் தான் நமக்கு வந்து சேரும். இதான் முதல் வழி. நம்ம வந்து இந்த உலகியல்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சேர்றது வந்து குற்றங்களும் வினைகளும் தான் நமக்கு வந்து சேரும். சுழி அறிவாளன் தன் சொல் வழி முன் நின்று. சுழினா இங்க விதின்னு பார்க்கலாம். அந்த விதியை வந்து அறிந்தவர், அவரோட சொல்ற வழியில நம்ம நின்னோம். அதாவது நம்ம குரு, அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் உணர்ந்தவர், அவரோட சொல் வழி நம்ம வந்து நின்னோன்னா அழிவு அறியார் நெறி நாடனில்லாரே. அது மாதிரி நிற்கும் போது நமக்கு தெரியும் எந்த வழி வந்து நமக்கு வந்து அழிவை கொடுக்கும், இந்த பிறப்புக்கான அழிவை எது கொடுக்கும், நம்மளை இந்த பிறப்புல இருந்து மீண்டு நம்மளை தூக்கிட்டு போறது எதுன்றது நமக்கு தெரிய வரும். எதனாலனா அந்த குருவால. அப்போ வந்து அந்த நெறியில நிற்க மாட்டாங்க. அதாவது எது அழிவை கொடுக்கும்னு நமக்கு அறியப்படுவோம் குருவின் மூலமாக. உலகியல்ல இந்த மாதிரி நீ போனேன்னா நமக்கு அழிவுங்கிறது கிடைக்கணும். அது இல்லாமல் இறைவனை நோக்கி இறைவனை பற்றி கொண்டு இறைவனை போய் சேர்ந்தா நம்ம இறைவனை போய் சேரலாம். இந்த பிறப்பு இறப்புன்ற இதில் இருக்க மாட்டோன்ற நமக்கு அந்த தெளிவு கிடைக்கிறதுனால நம்ம வந்து அந்த அழிவை நோக்கிய ஒரு விஷயத்தில் நம்ம போய் நிற்க மாட்டோம், இறைவனை நோக்கிய விஷயத்தில் தான் இருப்போம். அப்படின்னு இந்த இதில் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது நாடன் இல்லாரேன்றது வந்து நான் வந்து அழிவை நோக்கி போய் நிற்க மாட்டாங்க, இறைவனை நோக்கி தான் போய் நிற்பாங்க. ஏன்னா குருவோட துணை கொண்டு இருந்தாங்கன்னா. அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த வினைகளை சேர்க்குற மாதிரி அந்த உலகியல்ல இருப்பாங்க அப்படிங்கிறது. இது எதனால் இந்த ரெண்டு இதையும் நம்மளால் சூஸ் பண்ண முடியல? ரெண்டு விஷயம் இருக்குது. ஏன் வந்து சில பேர் உலகியல தான் இருக்காங்க, ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்மளோட ஆணவம் தான் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை சொல்கிறோம். அது வேற. ஆணவம்ங்கிறது நம்மளோட ஈகோன்றது எது? நம்ம வந்து பூமிக்கு வரோம், நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்கு தெரியறது இல்லை இல்லையா? நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்கு தெரிஞ்சால் நம்ம இறைவனை பற்றி கொள்ள போகிறோம். நமக்குள்ளே இருக்கிறது இறைவன் தெரியல. நமக்கு தெரியறது எது? இந்த உடம்பும் இந்த மனசும் தான் நமக்கு தெரிகிற விஷயம். அப்போ இதுதான் நானுன்னு பற்றி கொள்கிறோம். நமக்கு உண்மை எதுன்னு தெரியாதப்ப எப்படி வந்து நான் வந்து எனக்குள்ளே இருக்கிறது இறைவன், நான் எப்படி வந்து ஆன்மீகத்தில் போகிறது?
இல்லையா? இப்ப எப்படின்னா, இந்த ஒரு தி அக்லி டக்லிங்ன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். இது சின்ன பசங்களுக்கான ஒரு கதை. அதுல வந்து ஒரு வாத்து கதை தான். இது தமிழ்லயும் நெறைய இந்த கதை இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் படிச்சது வந்து இங்கிலீஷ்ல படிச்சிருந்தேன். தி அக்லி டக்லிங்ன்னு. அதுல வந்து ஒரு அன்னப்பறவையோட முட்டை வந்து அந்த வாத்து முட்டையோட சேர்ந்துரும். அந்த அ அந்த வாத்து வந்து வெளியில வரும்போது, அதுக்கு யார பாக்கும்? அந்த வாத்து அம்மாவ தான் பாக்கும். இல்லையா? வாத்து அம்மாவ பாத்துட்டு, நானும் இவங்களோட சேர்ந்தவங்க தான்னு சொல்லிட்டு, தன்னை வாத்தாவே நெனச்சு, அந்த வாத்து குட்டிகளோடையும், அந்த வாத்து அம்மா கூடயுமே அது வாழ ஆரம்பிக்கும். ஏன்னா, அதுக்கு என்ன கண் முழிச்சு பாக்குறப்ப, தான் உணர்றது என்ன அப்டின்னா, அந்த வாத்த தான் அது பாக்குது. வாத்து தான் தன்னோட அம்மா அப்டின்னு நெனைக்குது. அதே மாரி தான் நம்ம வந்து இங்க அ நம்ம நம்ம வந்து இங்க பிறக்கிறோம். நம்ம பிறக்கும்போது நமக்குன்னு ஒரு உடம்பு குடுத்துருக்குறாங்க. உள்ள வந்து நம்ம என்னலாம் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர நமக்கு குடுத்துருக்குறாங்க. அது நம்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி. அ அதனால நம்ம எத வந்து நம்ம நானுன்னு நெனைக்கிறோம் அப்டின்னா, இந்த பொய்யான நான் இது ஆனா. இப்ப எப்படி வந்து அன்னப்பறவை வந்து வாத்து தான் தன்னோட அம்மான்னு நெனச்சுதோ, அதே மாதிரி தான் நம்மளும் இங்க வந்து நமக்கு வந்து பொய்யாக இருக்கிற இந்த உடம்பும், இந்த மனசும் தான் நானுன்னு நெனச்சுக்கிறோம். அ இதுவும் பொய்யான நான் தான். அதுதான் வந்து இங்க ஆணவம்னு சொல்றது. இங்க அகங்காரம்லாம் கூட இல்ல. தான் யாருன்ற உண்மை தெரியாம பொய்யான ஒரு விஷயத்த நம்ம பற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த கதையில மாரியே தான் அந்த கதையில அந்த வாத்த வந்து எல்லாரும் டீஸ் பண்ணுவாங்க. "நீ வந்து நல்லா இல்ல, அசிங்கமா இருக்க." ஏன்னா அது வாத்து மாரி இல்ல. அந்த மாதிரின்னு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அம்மாவ அன்னத்த பறவைய பார்த்து அப்புறம் சேர்ற மாரி கதை இருக்கும். அதுமாரி நாமளும் நமக்குள்ள இருக்கிற இறைவன உணர்ந்து நம்ம இறைவனோட சேரும்போது, நம்மளும் அந்த அன்னப்பறவையாகவே மாற முடியும். நம்ம வாத்தா இங்க இருக்க தேவையில்ல. அது நம்ம பொதுவாவே வாத்துனாலே ஒண்ணும் தெரியாதுங்கிற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அன்னப்பறவை வந்து சரஸ்வதி தேவியோட வாகனம். அந்த மாரி நமக்கு அதே மாரி அன்னப்பறவை வந்து எது நல்லது, கெட்டதுன்னு பகுத்து பார்க்குற இது இருக்கும். அந்த பால்ல தண்ணி கலந்து வச்சா கூட அ எடுக்க தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே நமக்கும் அந்த எது நல்லது, கெட்டது, எது வந்து உண்மை, எது இங்க மாயை அப்படின்றது நமக்கும் நம்ம எப்ப வந்து அன்னப்பறவையாக மாறுறோமோ, அப்ப நமக்கு அந்த அ உணர முடியும். நம்ம 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 வந்து இந்த உலகியல்கானவங்க இல்ல. எப்படி அந்த வாத்து வந்து நாம வாத்து இல்ல, அன்னம்ன்றது ஒரு விஷயத்துல அ எப்ப நமக்கு உணர வந்ததோ, அதே மாரி நமக்கும் இங்க வரும். அதுதான் ஆணவம், கன்மம். அந்த பொய்யான நான் தான் ஆணவம். கன்மம், மாயைங்கிறது அந்த மனம். அந்த பொய்யான நான் நம்ம இந்த உடம்பும், மனசும் தான். அந்த கன்மம்ங்கிறது வினைகள். இந்த வினைகளுக்கேற்ப வர நம்ம எண்ணங்கள். எந்த மாரியான எனக்கு என்ன வினை இருக்கோ, நான் கெட்டது செஞ்சு இன்னும் இதா போணுன்ற எண்ணங்கள் வருது அப்படின்னா, நான் அதையே செஞ்சுட்டு இருக்கேன்னா, என் வினை வந்து விதி வந்து ரொம்ப இதா இருக்குன்னா, அதுக்கு தகுந்த மாரி எண்ணங்கள் படியே நான் போகிறது தான் கன்மம். மாயைங்கிறது இந்த அ எண்ணமும், இந்த உடம்பும் நான் தான். இதப்படிதான் நான் வாழணும் அப்படின்னு நெனச்சு, இந்த மாயையிலே இதுதான் உண்மைன்னு நெனச்சு நான் சிக்கிட்டு இதிலே இருக்கிறது தான் மாயை. இதுபடியே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பொய்யான நான் தான் அப்படின்னு நம்ம பற்றிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உலகியல்ல போயிட்டு, விதி என்ன சொல்லுதோ, நல்லது சொல்லுச்சுன்னா நல்லது செய்வோம், கெட்டது சொல்லுச்சுன்னா கெட்டது செய்வோம். இப்ப நம்மள வந்து இப்ப பாருங்க திருமந்திரம் படிக்க வச்சிருக்காங்க நம்ம நம்ம மனசு. அது ஏதோ நம்ம செய்த நல்ல வினைகள் தான். அதுதான் இப்ப திருமந்திரத்த நம்மகிட்ட கூட்டு வருது. இல்ல நீ 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 இந்த வாத்தி இல்ல, நீ அன்னப்பறவையா மாற வேண்டி இருக்கு அப்படின்றக்கப்ப தான் நம்ம திருமந்திரத்த நோக்கி வரோம். இதுவும் நம்மளோட நல்வினையினால வந்த ஒரு விஷயம் தான். இதே தீவினையா இருந்தா, நான் வேற ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? வேற எதுலயோ கவனத்த வச்சுக்கிட்டு, நான் வாத்தாவே நல்லா சந்தோஷமா எப்படி வாத்தாக வாழ முடியுமோ, அப்படியே நல்லா சந்தோஷமாக வாத்தாவே வாழ்ந்து நெறைய வினைகள சேர்த்து, இறந்து, திரும்ப வாத்தாவும் பொறக்கலாம். இல்ல எப்படி வேணாலும் பொறக்கலாம். இந்த இந்த அ மாற்றம் இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல குரு வேணும். அவங்க நல்லது, கெட்டது, எது நல்லது, எதுல நீ போனா இறைவன அடையலாம், எதுல நம்ம போகலன்னா நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கும், அப்படின்னு சொல்லி தர ஒரு குரு வழியில நம்ம நின்னோம்னா, நமக்கு எது கெட்டது, நல்லதுன்றது புரிய வரும். நாமளும் அந்த மாயையில சிக்கி, இந்த ஆணவம், கன்மம், மாயையிலிருந்து நம்ம எப்ப விடுபடுறோமோ, இது பொய்யான நான், இது என்னோடது கிடையாது. உண்மையான நான் வந்து உள்ள இருக்கிறது. நமக்குள்ள தான் இருக்கிறாரு. அது இறைவனாக தான் இருக்கிறாரு. இந்த வினைகள் எல்லாத்தையும் நீக்கி இந்த எண்ணங்கள்லேருந்து இந்த மனம் தான்.
இந்த கண்மமும் மாயைங்கிறது மனம்தான். அந்த ஆணவம்ங்கிறது நான் பொய்யான ஒரு விஷயத்த நான் பற்றி கொண்டிருக்கிறேன். இதுதான் நான் அப்படின்னு நான் பொய்யான நானை பற்றி கொண்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டனாலே உள்ளுக்குள்ள இறைவன் வந்து நமக்கு தெரிய வந்துருவாங்க. அதனால நம்ம அந்த நெறிய நோக்கி நம்ம நிற்கும் போதே நமக்கு குரு வழியில நம்ம எப்ப நிக்கிறோமோ, இறைவன் வழியில நிக்கிறோமோ, அப்பயே இந்த அழிவை நோக்கிய நெறியில நம்ம போக மாட்டோம். எப்பயுமே நம்ம இறைவனை நோக்கி தான் போவோம். அந்த குருவோட அவசியத்தை சொல்றதாவது நானும் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. இனிய காலை வணக்கம். தோரியமா நீங்க இல்லாம அவை வந்து களை கட்டவே இல்லை. 2-3 நாளா மீண்டும் உங்களுடைய குரல் கேட்டு ஆனந்தம். பல்வேறு பார்வையை முன்னா வைக்கக்கூடியவங்க. நன்றி. இன்றைய மந்திரம் வந்து எல்லாருமே பார்த்தாச்சு. இதுல வந்து ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு, அது மாத்திரம் பார்க்கலாம். என்னன்னா, ஒரு வார்த்தை வைக்கிறார், யாருமே அதை பிரிச்சு பார்க்கவே இல்லை. ஆனா அப்படி பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து வேறு ஒரு பொருள் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும். என்ன சொல்றாருன்னா, முதல்ல மந்திரம் வாசிச்சிடலாம். வழி இரண்டுக்குமோர் வித்ததுவான பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு சுழியறிவாளன்றன் சொல்வழி முன்னின்று அழிவழிவார் முன்னின்று அழிவழிவார் நெறி நாட நில்லாரே அப்படின்னு சொல்றாங்க. முன் நின்று அழிவழி வார், அதாவது அழியக்கூடிய வழியை அறிபவர்கள் நெறி நாட நில்லாரே அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா உரையாசிரியர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்க, வாழ்தல் உறுதல் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பிறவியில் வந்து மீண்டும் செல்லுதல் உறுதல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த உறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான ஒரு பொருள் இருக்கு. நம்ம வந்து இத உபயோகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், இந்த உறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய. எதுக்காக அப்படின்னாக்க, ரொம்ப உபயோகம் பண்ண மாட்டோம். ஆனா அதற்குண்டான ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து எப்படி அப்படின்னா, சேர்ந்து இருத்தல், மிகுந்து இருத்தல், பொருந்தி இருத்தல், அதாவது வாழ்தலுக்கும் மேலே. இப்ப நம்ம அவன் பாத்திரத்தோடு ஒன்றி விட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அது இதனோட பயன் இது அப்படிங்கிறது கூட புரியாம அவங்க அப்படியே அந்த பாத்திரமாகவே மாறி இருக்கு. இப்ப டிராமால நடிக்கிறவங்க அந்த பாத்திரமாகவே மாறி இருக்கு, அதுதான் உறுதல். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க, மந்திரத்தோட ஆரம்பத்தை வழி இரண்டுக்குமோர் வித்தது அப்படி. வித்துனா இது விதை இல்லையா? அப்ப வழி இரண்டுக்குமோர் வித்தது அப்படின்னு சொல்றாரு. எது இரண்டு வழி? இதுல நிறைய பார்வைகள் நம்ம வைக்க முடியும். என்ன அப்படின்னா, பழி நெறி. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்றாரு, சுழியறி அப்படின்னு சொல்றாரு. பழியறி அப்படின்னா அந்த பழியை ஏற்படுத்தக்கூடிய வழி ஒன்று, சுழியை அறிந்து கொள்ளக்கூடிய வழி ஒன்று. சோ அது ஒரு ரெண்டாவது பிறத்தல் இறத்தல், வர்றது போறது வர்றது போறது வர்றது போறது. அப்போ அது ஒரு இரண்டு, அந்த வழி இரண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு நம்ம பார்க்கலாம், அகச்சமயம் புறச்சமயம். அப்போ இந்த வழி அந்த வழி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்துல இரண்டு வழிகள். இந்த ரெண்டை நம்ம எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த வழி இரண்டுக்கும் ஓர் வித்ததுவான பழியது. அப்போ இதற்குண்டான காரணம் பழியது அப்படின்னா அதற்குண்டான காரணம் அப்படின்னா, ஏன்னா வினைக்கு இணையாகத்தான் நாம் இந்த பிறப்பை எடுக்கிறோம். அப்போ அததான் நம்ம இந்த பழி அப்படின்னு எடுத்துக்கலாம். பழி என்று சொல்வதனால் இது நம்மளுடைய கர்ம வினைகளின் பார்ப்பட்டு நாம் எடுக்கக்கூடிய இந்த பிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பொதுவா அவனுக்கு நல்ல பெயர் இருக்கு, புகழ் இருக்கு அப்படின்னா அதை பழின்னு சொல்ல மாட்டோம். ஆனா அவன்கிட்ட பழி இருக்கு, அவனை பத்தின பழி இருக்கு அப்படின்னா கெட்டதை சொல்றதுக்குதான் நம்ம பழி என்கின்ற வார்த்தையை நம்ம உபயோகம் செய்வோம். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, பழியது பார்மிசை வாழ்தல் உறுதல் அப்படின்றது. அப்ப நீ பிறக்கிறது தப்பில்லை. எது தப்பு அப்படின்னா பார்மிசை வாழ்தல் உறுதல். அதாவது அந்த வாழ்க்கை எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவே இல்லாம, அந்த ஒரு உணர்வே இல்லாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் அனுபவிக்கதான். நான் செல்வம் சேர்க்கத்தான், புகழ் சேர்க்கத்தான், உணவு உண்ணத்தான், பெண்ணோடு இருக்கத்தான் அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை போகங்களிலும் அழுந்தி நிற்பது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஞானியர்கள், அதுவும் எஸ்பெஷலி அருணகிரிநாதர் இறைவனை சென்றடைவதற்கு முன்னால் அவ்வளோ போகங்கள்ல திளைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆனா அவரு 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 அந்த இதுல இருந்து கோபுரத்துல இருந்து, திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து விழுந்ததாக வரலாறு. அப்படி விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் பொழுது இறைவன் அவரை தாங்கி கொண்டான் அப்படிங்கிறதான் நம்ம அறியக்கூடிய செய்தி. ஆனா அப்ப எப்படி நடந்தது அப்படின்னா, அவர் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, பார்மிசை வாழ்தல் உறுதலாக வாழ்ந்தார். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தார். ஆனா அந்த உயிரை துறக்கக்கூடிய அந்த நொடி அவருக்குள்ளே ஞானம் பிறந்தது. இல்லங்க, நம்ம இதுக்கு வாழல, நம்ம வேற எதுக்கோ வாழ்ந்துட்டோம், வேற எதுக்கோ வந்திருக்கோம், ஆனா அது என்னன்னு தெரியல அப்படின்ற அந்த ஒரு க்ஷண உணர்தல் இருக்கு பாத்தீங்களா? அந்த உணர்தல் இல்லாமல் வாழ்வதுதான் பழியது அப்படின்னு. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய மேலை நாடுகள்ல அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா அது இல்ல, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறத விட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த தற்கொலைக்கு முயன்றவர்கள், இல்ல கிட்டத்தட்ட மரணத்தை நான் சாவ பாத்துட்டேன்டா அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அவர்களுடைய நல்வினை அவர்களை கைபிடித்து அழைத்து சென்றால் அது ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு தரும். சத்குரு ஜகிவாஸ் தேவனுடைய முற்பிறவியில கூட அப்படியான ஒரு நிகழ்வை அவர் சொல்லுவாரு. அப்போ அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அருணகிரிநாதருக்கு நிகழ்ந்தது போல், எனக்கு இனிமே வாழ்க்கை தேவையில்லை. ஏன் தேவையில்ல? நான் தவறா வாழ்ந்துட்டேன். ஏன் தவறா வாழ்ந்துட்டேன்? நான் வேற ஏதோ செய்யணும். எப்ப நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், திருச்சிக்கு போகணும்னு வண்டி எடுத்துட்டு நேர பொன்னேரிய நோக்கி வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஐயோ நம்ம ஆப்போசிட் டைரக்ட்ல போயிட்டோம் அப்படின்னு எப்போ அவங்களுக்கு உணரும்? ரேணிகுண்டா இத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கும்போது ஐயோ நம்ம சவுத்துலன்னா போனோம், நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமே அப்படின்ற ஒரு உணர்ச்சி வரும்பொழுதுதான் நம்ம we are taking U-turn. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம உறுத்தலே இல்லாது அந்த ஒரு கான்சியஸ் கூட, அந்த மைல்கல்ல கூட பார்க்காம வண்டி ஓட்டும் போதுதான் நம்ம தவறான இடத்துக்கு போறோம். நம்ம மைல்கல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா திரும்பி வந்துருவோம் இல்லைங்களா? அப்போ அந்த திரும்பக்கூடிய நொடிக்கு பிறகும் நம்ம வாழதான் செய்யறோம். ஆனா அந்த வாழ்க்கை பழியான வாழ்க்கை அல்ல. ஏன்னா பிறவியை நோக்கி, பிறவி பயணத்தை நோக்கி நம்ம துவங்கிடணும். இதுல இன்னும் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இந்த பிறவி பயணத்தை நோக்கி நாம் திரும்பி விட்டோம் என்றால் மீண்டும் அழுந்த மாட்டோம்.
நம்ம கர்ம வினை நம்மள அழுத்தும். ஆனா நம்ம அதுல இருந்து தப்பிச்சு 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 போக ஆரம்பிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா இந்த பிறவியிலேயே போயிடுவோமா தெரியாது. அது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லொருளை பெற்றது, நாம் பெற்று இருக்கக்கூடிய நல்வினைகளை பொறுத்தது. இல்லைன்னா கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல ஒரு 10% ரியலைசேஷன் இருந்ததுன்னா அடுத்த ஜென்மத்துல ஒரு 30% ஆகும். அதுக்கு அடுத்த ஜென்மத்துல இது 60% ஆகும். அதுக்கு அடுத்த ஜென்மத்துல சரிடா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இறைவன் நீ என்ன சொல்றியோ அதை கேட்கிறேன்னு வந்துடலாம். நிறைய பேர் அப்படிதான் இருப்போம். நிறைய சொல்லுவோம் ஓல்டு சோல், வெரி ஓல்டு சோல் அவங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எதனால அப்படின்னா அத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க, அத்தனை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏர்ன் பண்ணி இந்த ஜென்மத்துல இப்படி வந்திருப்பாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி நாம் வாழ்தலை எங்கனம் வாழ்வது என்ற அறிவோடு நம்ம வந்துட்டோம்னாக்கா அதுதான் எது அப்படின்னா சுழி அறிவாளன்றன் சொல் வழி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது அந்த வாழ்தலை அறியக்கூடிய வழி அப்படின்னாக்கா, இறைவனை உணர்ந்து வாழக்கூடிய அந்த வழி எது அப்படின்னாக்க சுழி அறிவாளன்றன் சொல் வழி. எது சுழி அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம அவன் சுழி பெருசு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா, அது பெரிய சுழி அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு? ஒண்ணு சுழல் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த தன்மை, அது சுழலுக்குள்ள மாட்டிட்டா வெளியில வர முடியாது. அதே மாதிரிதான் நீங்க ஒரு தடவை கடவுளை நோக்கி திரும்பி விட்டால் எங்க போனாலும் புடவையில் அடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. எந்த ஜென்மத்துல போனாலும் புடவையில் அடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு நம்மள. அப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த வழியை பற்றி கொண்டுடணும். போன ஜென்மத்துல பற்றினோமா நமக்கு தெரியாது, இந்த ஜென்மத்துல பற்றி இருக்கோமா பண்ண முடியும். போன ஜென்மத்துல என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம இறைவனை பற்றி கொண்டோம் என்றால் அவன் நம்மை விடமாட்டான் அப்படிங்கிற ஒரு 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 உறுதியை வந்து நம்ம பற்றி கொள்ள முடியும். இன்னொன்னு யோகபூர்வமா சுழி அப்படின்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் நம்மளுடைய அந்த உயிர் நிலையானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சுழியாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு யோக பார்வை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுழுமுனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுழுமுனையை அறிவார்களுக்கு அவர்களுடைய சொல். அப்ப நீங்க வந்து இறைவனை பற்றி கொள்றதுன்னா எப்படி அப்படின்னாக்க, நீ வந்து இறைவனை இது வழியா பற்றி கொள்ளலாம், பக்தியின் மூலமாக பற்றி கொள்ளலாம், யோகத்தின் மூலமாக பற்றி கொள்ளலாம், கிரியையின் மூலமாக பற்றி கொள்ளலாம். எதா இருந்தாலும் குரு வழி நின்று அவனுடைய சொல் நின்று, ஏன்னா சொல் வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கேள்வி ஞானம். நம்ம குரு எங்கிருந்து புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம். அப்ப அது வழியும் நம்மால் நிற்க முடியும். அப்ப அது யாரு புறத்துல இருந்து சொல்றது? குரு. அப்ப அந்த குரு வழியாக நாம் நிற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல சொல் வழி அப்படின்னு உள்ளே சொல்லக்கூடிய சொல் வழி. எது உள்ளே வரக்கூடிய சொல் அப்படின்னா பிரணவம். அந்த பிரணவத்தை வந்து நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரணவத்தை தரக்கூடிய அந்த பிராணனை நாம் பிடித்துக் கொள்வோம் என்றார். இப்படி நிறைய பார்வை இருக்குங்க. அடுக்கடுக்கா நம்ம எந்த இடத்துல நிற்கிறோங்கிறத பொறுத்து அந்த பார்வையை வந்து நம்ம கட்டமைச்சுக்க முடியும். எனக்கு எதுவுமே தெரியாது, கடவுளை பத்தி எதுவுமே தெரியாது, இப்பதான் முதல் முறையா நான் இந்த பாடலை கேட்கிறேன், இல்ல முதல் முறையா ஒரு விழிப்பு நிலைக்கு பக்கத்துல அப்படின்னா என்னன்ற ஒரு அறிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எதிர்கடன் இருக்கிற சாமியை கும்பிடு. இந்த சாமியை நான் எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியல, பக்கத்துல ஆச்சாரியார் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு கும்பிடு. கோயிலுக்கு போறோம், இந்த கோயில எப்படி போறதுன்னு தெரியல, அப்ப எதிர்க்க யாரோ இருக்காங்க, அவங்க கிட்ட கேளு, அவங்க இந்த கோயிலுக்கு நிறைய தடவை போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்கள கேட்டு, அப்ப இந்த கோயில ஒரு 10 தடவை சுத்தி வந்தப்புறம் ஒண்ணுமே நடக்கலையே, இல்ல அங்க ஒரு பெரியவர் இருக்காரு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவரை போய் பேசு. இப்படி எல்லா இடத்துல இருந்து அவரு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடியது. இப்படி நம்ம வந்து அடுக்கடுக்கா இந்த மந்திரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மொத்தத்துல சொல்றது என்ன அப்படின்னா, நீ அந்த பழியை ஏற்றுக்கொள்ளாமல் பார்மிசை எங்கனம் வாழ்வது என்ற ஒரு வழியை அறிந்து கொள். அதுதான் அது எந்த வழியா இருக்கக்கூடாது அப்படின்னாக்க அழிவை தரக்கூடிய அறிவாக இருக்கக்கூடாது, சுழியை அறியக்கூடிய வழியாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நெறி நாட நில்லாரே, அழிவை அறியக்கூடிய நெறியை நாட நில்லாரே அப்படின்னா அவங்க வந்து யாரு? அப்ப இதெல்லாம் நம்ம சொல் வழி கேட்க துவங்கி விட்டோம் என்றால் அழிவை தரக்கூடிய வழியை நெறியை நாட நில்லாமல் நாம் நிற்போம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இல்ல அத்தகைய நெறியை நாட நில்லாதவர்கள் சுழியை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அழிவை அறியக்கூடிய நெறியில் நிற்பவர்களுக்கு சுழியை அறியக்கூடிய வழி தெரியாது
அப்படின்னு. சோ மொத்தத்துல இந்த இடத்துல என்ன பொருள் வருது அப்படின்னா, சுழியை அறியக்கூடிய நெறியை நாம் நாட வேண்டும். அப்ப நீ எந்த நெறி வேணா போலாம், எந்த நெறியில வேணா போலாம். ஆனா அது உன்னை எங்க கூட்டிட்டு போறதுங்கிற உன்னோட ஆஹ் தன்மையை அது உறுதி செய்ய வேண்டும். நீ இங்க சினிமா தியேட்டருக்கு போனா சினிமா தான் பார்க்க முடியும், ஆனா கோயிலுக்கு போனாதான் சாமி கும்பிட முடியும். நீ சினிமா தியேட்டருக்கு போகாதான் நான் சொல்லவே மாட்டேன், ஆனா அதுக்கு அதுதான் உன்னுடைய வாழ்நாள் இலக்கா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அழகா சொல்றாரு. ரொம்ப ஆழமான ஒரு மந்திரம் இது. இதை இன்னும் அடுக்கடுக்கா ஒரு ஒரு இடத்துலயும் வச்சு நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். ஒரு செயல் செய்யும் பொழுதும் இது பழியை தரக்கூடியதா, இல்லை சுழியை அறியக்கூடியதா, இல்லை அழிவை தரக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு சொல்லுக்கும் நம்மளால இந்த மூன்று வார்த்தையும் நம்ம ஒரு செயலுக்கும் ஒரு எண்ணத்திற்கும் நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். ரொம்ப ஆழமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக தெளிவான விளக்கம். நல்லா ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையாவும் சொன்னீங்க. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்கம்மா. அப்புறம் உங்க அன்புக்கும் மிக்க நன்றிங்கம்மா. லவ் யூம்மா. தேங்க்யூம்மா. வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கேட்கலாம். தியாகராஜன் ஐயா வந்திருக்கிறாங்க. மேல வர முடியலைங்களா? ஐயா வந்தாரு, உடனே கீழே போயிட்டாரு. ஐயா தியாகராஜன் ஐயா. பவளமணிமா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். இனி காலை வணக்கம். உங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லத்தான் பேசுறேன். கிருத்திகா அம்மா எண்ணத்துக்குள்ள அப்படியே சொல்லத்தான் வந்து நன்றிம்மா எல்லாருக்கும். இனி காலை வணக்கம். பாலமணி அம்மா, நீங்க கூட வந்து பேச ட்ரை பண்ணுங்க. நிறைய இடத்துக்கு எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறீங்க. படிங்க, உங்க கருத்தையும் பகிர்ந்துக்கீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். சிம்மபுரலோன் உங்க பாட்டு கேட்டா கூட போதும் ஐயா. நன்றி. சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய கருணையினால ஒவ்வொரு நாளுமே திருமந்திரத்தை நீங்க எல்லாம் சிந்திச்சிட்டு இருக்கீங்க. அடியே உங்களோட கலந்து சிந்திக்க ஆவல் கொண்டுதான் இருக்கிறேன். சில பயிற்சிகள் காரணமாக கலந்து கொள்ள இயலாம இருந்தது. இன்று திடீர்னு உள்ளுணர்வாக 6:50 தான் ஆகுது, ஏன் தளத்துக்குள்ள கூடாதுன்னு ஒரு உணர்வு தட்டினதுனால சரி நிறைவு செய்ய நேரத்துல நம்ம தொடர வேண்டாமேன்றதுனாலதான் ஆடியன்ஸ்ல போனேன். இருந்தாலும் தங்கள் அன்புக்கு நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நிறைவு. இன்றைய கேள்வி ஞானத்துல மந்திரத்தினுடைய பொருளை அற்புதமாக அம்மா அவங்க விளக்கி சொன்னாங்க. 2 வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு. எதுக்கு எல்லாத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய அந்த மூல முழுமுதற் பொருள் அறிகிறது தான் எல்லாருடைய நோக்கமா இருக்கு. ஆனா அதை அறியாம எல்லாம் புகைஞ்சு போயிடுறாங்க. அதாவது அகில் மரம்னா அந்த புகைக்குரிய ஒரு மரம். இப்ப நம்ம வாசனை மாதிரி, அதாவது இப்ப இந்த உடல் என்ன ஆகுது, அப்படியே சாம்பல் ஆகுது. அதை கரைச்சிடுறாங்க, அவ்வளவுதான். கரைஞ்சு போயிருது. ஒரு நீர் ஆவியாகி நீர் எப்படி அந்த வெட்ட வெளியோட சுத்த வெளியோட கலந்துருதோ, அரூபத்தோட கலந்துருதோ, ஒரு காட்சியாக இருக்கிறது காட்சி இல்லாம போயிடும். அப்ப எது முன்னாடி இருக்க முடியும்? ரூபமா அரூபமா? எது முந்தியது எது பிந்தியது என்ற அந்த சிந்தனையில இந்த ஆராய்ச்சி இருந்தா தான் அந்த மெய்ப்பொருளை உணர முடியும். அப்ப மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது அரூபமானது. அதற்கு உருவம் இல்லை என்பதை முதல்ல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மனதுக்குள்ள உருவம் கிடையாது. யாருக்கு? இறைவனுக்கு. அப்பதான் அவன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். ஏன்னா அரூபம் என்பது ஒன்றுதான். ரூபம்னு சொன்னா அந்த சக்தி, அந்த ஆற்றலுக்கு பல்விதமான ஆற்றல்களை பலவிதமான வர்ணனைகளை கொடுக்க முடியும். ஆனா
மூல முழுப்புதலாக இருக்கக்கூடிய அந்த வித்து, அந்த வித்துக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருந்தது. அதுதான் எழுச்சி பெறும்போது எல்லாமாகி வந்திருக்கிறது. அதை அறிவதற்கு 2 வழிமுறைகள் என்று சொன்னாலும் எல்லாம் போய் சேர்றது ஒன்றுதான். அகவழி புறவழி என்று சொன்னாலும் அகமாக இருப்பதும் புறமாக இருப்பதும் நாம கட்டிக்கொண்ட எல்லை தான். வெட்ட வழியா இருக்கு, ஒரு 4 சுவரை போடுறோம், ஒன்ன போட்ட பிறகு உள்ள வெளியேன்னு வந்துருது. அப்ப மனமாகிய அந்த தன்மையில நாம ஒரு எல்லையை வச்சுக்கிட்டோம்னா இறைவனையே எல்லை கட்ட ஆரம்பிச்சிடும். இறைவன் இங்கதான் இருக்கிறான், அங்கதான் இருக்கிறான், அவனுக்கு எல்லை என்பது கிடையாது. தூணிலும் துரும்பிலும் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய மகா சக்தி, சர்வ வல்லமை படைத்தது. அதை அறிவதற்கு தான் நாம வந்திருக்கிறோம். அதுக்கு தந்திரத்தை தான் எல்லா ஞானிகளும் நமக்கு சொல்றாங்க. அதாவது டெக்னிக்னு சொல்ற, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் படிச்சா கூட அதை இலகுவா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு டெக்னாலஜின்னு படைச்சிருக்கிறது மாதிரி இப்ப திருமந்திரம் என்பது ஒரு டெக்னாலஜி. இதை பிடிச்சுக்கிட்டவங்க, அதுவும் பல்வேறு டெக்னிக் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு அந்த உண்மையை அறிஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறதுனால. அதனால பலரும் பல விதமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அவருக்கு உள்ளுணர்வாக இறையருள் எதை கொடுக்குதோ அதை பிடிச்சுக்கிட்டு உயர்ந்துட வேண்டியதுதான். ஆனா இதை அறியறதுக்கு ஒண்ணும் தேவையில்லை, சும்மா இருந்தா போதும். ஆனா சும்மா இருக்க முடியுமான்னு பார்த்தா அந்த மெய்ப்பொருளை உணராம சும்மா இருக்க முடியாது. அது வரைக்கும் அதை அறிந்தவர்கள் சொல்றதை கேட்டு கேட்டு அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா புரிதல் இல்லாம நம்ம அதை முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியாது. என்னதான் அறிந்து கொண்டாலும் அந்த அறிந்தது நமக்கு புரியணும். புரிஞ்சாதான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய பாடல், வழி 2க்கும் ஓர் வித்து அது ஆணு, சுழியது பார்மிசை வாழ்தல் உறுதல், சுழி அறிவாளன் தன் சொல் வழி முன்னின்று அழிவறிவார் நெறி நாடகில்லாரே. சுழி அறிவாளன் தன் சொல் வழி முன்னின்று அழிவறிவார் நெறி நாடகில்லாரே. வழி 2க்கும் ஓர் வித்து அது ஆன, சுழி அது பார்மிசை வாழ்தல் உறுதல். சுழி அறிவாளன் தன் சொல் வழி முன்னின்று அறிவறிவார் நெறி நாடகில்லாரே. அப்ப அழிவில்லாத ஒரு தன்மையை நாம் நாட வேண்டும். அழிவுக்குரிய செயலை நான்னா அழிவுதான் நடக்கும். அப்ப அழிவில்லாத ஒன்றை பிடித்துக் கொண்டால் அழிவு கிடையாது. இப்ப பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இறந்தா மீண்டும் பிறப்பு உண்டு, பிறந்தா இறப்பு உண்டு என்று இந்த பிறவி தொடர் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த பிறவா நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வேணும்னா இரவா நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள. அப்ப அந்த நிலை எது என்பதை சிந்தித்து பார்க்கும் போது இந்த மனம், அதாவது மனமாகிய அறிவு, இந்த ஸ்தூலம், இந்த உடம்பு மனசு 2. அப்ப உடம்பை வைத்து சில செயல்கள் செய்து சில அனுபவங்களை பெறுறோம், மனதால சிந்தித்து சில அனுபவங்களை பெறுறோம். அப்ப செயல் வழி அந்த கர்ம யோகம், அறிவு வழி அந்த ஞானம். அந்த ஞானம் என்று சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வழிதான். சயின்ஸ் பூர்வமால நம்மளால நிரூபிக்க முடியாது. ஒரு நம்பிக்கை, பக்தி என்ற அளவுல முழுமையாக உணர்ந்தவர்கள் சொல்றதை கேட்டு அதன் வழி அப்படியே நடந்து அதை அடைவது என்பது, அந்த பக்தி வழிதான் முக்திக்கு ஒரு சிறந்த வழி. கர்ம வழியும் அது போல உயர்ந்த நெறிமுறை தான். செயல்கள் மூலம் நம்ம அந்த மெய்ப்பொருளை அனுபவமாக பெற முடியும். செயல் என்பதும் முக்கியம்தான். ஆனா செயல் செய்வதற்கு அடிப்படையானது நம்பிக்கை, பக்தி. அப்ப செயல் செய்யறதுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை செஞ்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த செயலை செய்வோமா? இதை செஞ்சாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல, முயற்சி செய்துதான் பார்ப்போமேனு சில நேரத்துல முயற்சி செய்வோம். ஆனா முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா
செயலே நடக்காது. அப்போ ஒரு செயல், ஒரு வார்த்தை சொல்றோம் செய்யறோம்னா அது விளைவு இப்படி வரும் அப்படிங்கிற அந்த தெளிவு கிடைச்சாதான் முயற்சி என்பதே வரும். ஆராய்ச்சி என்பது வேணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும். ஓ, இது ஆராய்ந்து பார்ப்போம், இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இறைவன் ஒருத்தவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் நம்ம அதை பத்தி யோசிக்க கூட இல்லையே, அப்படி ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது, ஆனா இந்த உலகத்துல எல்லாமே வியப்பா இருக்கு. யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு வீடு கட்டினா கூட எத்தனையோ இவருடைய உழைப்பினாலதான் அந்த வீட்டையே கட்ட முடியுது. ஆனா இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றது ஒரு மகாசக்தி இருக்கத்தானே வேணும். அது எத்தகைய ஆற்றல் பெற்றதாக இருக்க முடியும், அது எவ்வளவு அறிவாட்சி தரமுடையதாக இருக்க வேண்டும். அந்த அறிவாட்சி தரத்தோட ஆற்றலோட, அதாவது கோடிக்கணக்கான திறமைகளையும் ஆற்றைகளையும் உள்ளடக்கமாக வைத்திருக்கின்ற அந்த மகா சக்தியை நம்ம உணர வேண்டாமா என்ற அளவுல இந்த வாழுங்காலத்திலே உணரணுன்ற நோக்கத்தோட முயற்சி செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறவங்க தான் குருமார்கள். அப்படி நம்பிக்கையை கொடுத்து ஆக்க வழியில நம்முடைய அறிவை உயர்த்தி அந்த இலக்கை அடைவதற்கு நமக்கு பயிற்சிகளையும் கொடுத்து, விடாமுயற்சியோட நீ செய்ப்பா, உனக்கு கிடைக்கும், தொடர்ந்து செய்ய பயிற்சி. அதாவது திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் போதும், சொல்லிக்கிட்டே இருந்தாலும் போதும். இப்ப கோபம்லாம் வேண்டாம், கவலையெல்லாம் வேண்டாம்னா இந்த 2 இனமும் இனி என்னுள் எழாமல் காப்பேன். இந்த கோபமும் கவலமும் எனக்குள்ள வராம நான் காப்பேன், என்னுள் வராமல் நான் காப்பேன், என்னுள் வராமல் நான் காப்பேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, ஆமா அதனால என்ன வந்துச்சு, கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது, கோபப்பட்டதுனால ஏதாவது திருத்த வந்துச்சா, இப்படின்னு அந்த சிந்தனையும் மேலோங்கி கொண்டே வரும். ஒரு ஸ்டேஜ்ல கவலை இல்லாம மகிழ்ச்சியா சந்தோஷமாக வாழ முடியும். இந்த கோபத்தையும் தவிர்த்து எல்லோருடைய அருமையான அந்த நட்பையும் நாம பெற முடியும். இதுபோல இறைவனை பற்றியும் நாம் சிந்திக்க 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 உள்ளுணர்வாக தானாகவே அது வெளிப்படும் அந்த மகா ஆற்றல். ஏன்னா நம்மை படைத்ததும் நமக்குள்ள இருந்து நமக்கு உறுதுணையா நம்ம பாதுகாப்பா வழிநடத்தி கொண்டிருப்பதும் அதே சக்தி தானே. அப்ப எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த மகா சக்தி என்னுள்ளும் இருக்கிறது என்ற அந்த பக்தி, நம்பிக்கை, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருவொருள் கண்டே, உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்ப எல்லாவற்றுக்கும் சிந்தனையாக இருப்பது இந்த பக்தி தான். உடம்ப பேணணும்ன்ற அந்த நம்பிக்கை முயற்சி இருக்கும்போது அந்த உடம்பும் நல்லா இருக்கும். உடம்புக்குள்ள இப்ப கோயிலுக்குள்ள கருவறையில இறைவன் இருப்பது போல இந்த உடம்புக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறான், உயிராக இருக்கிறானா, அல்லது உயிர் மையத்தில் அறிவாக இருக்கிறானா, மனமாக இருக்கிறானா, இப்படி எல்லாம் கேள்விகள் வரும். எது கடவுள் நிலை, எது கடவுள் தன்மை என்பது உள்ளுணர்வாக நமக்கு உணர்த்தப்படும். அத்தகைய உணர்வை பெற்று அறிவாட்சி தரத்துல மேலோங்கி கொண்டிருக்கின்ற தாங்கள் அனைவரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு குருவினுடைய அருளால மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். அதிகால நேரத்துல இதையெல்லாம் சிந்திப்பதே ஒரு பெருங்கொடுப்பிட. நம்முடைய முன்னோர்களுடைய தாய் தந்தையர்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா இங்கே நம்ம சிந்திக்கவே முடியாது. இத்தகைய சிந்தனையில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க 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 வாழ்வாங்கு. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க ஐயா. அற்புதமான சிறப்பான உரையானது. மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாருக்கா கேள்வி இருந்தா கேட்கலாம். கிருஷ்ணன் ஐயா இருக்காங்க, சொன்னா சொல்லலாம். ரத்னகுமார் ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி தியாகராஜன் ஐயா, மிக்க நன்றிங்க. பாருங்க தொடர்ந்து வாருங்க. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு விருதிலும் கிட்டும். யாழ் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. களம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனையில் சந்திப்போம்.
5, 4, 3, 2, 1.